18 பட்டி வந்தாச்சாப்பா? 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சு, பேச்சே இருக்கப்படாது. இந்த ஜெனரேஷன் அப்பா அம்மா, நீங்க இந்த ஜெனரேஷன் பசங்க. அவங்க ஒண்ணு ரசிக்கிறாங்கன்னா நம்ம ஒண்ணு ரசிப்போம். இப்படி ரசனை சார்ந்து நிறைய மாறுபாடுகளை பெருவாள் வீட்டுல பார்க்க முடியும். என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? கேளுடா. அது ரொம்ப முக்கியமான ஏரியா அப்படிங்கிறது இப்ப பாட்டு கேட்கறது அதிகரிச்சு. அதுல வீட்டுக்குள்ள ஒரு முரண்பாடு. எப்ப பாருங்க அப்பா அம்மா பழைய பாட்டா கேட்கறாங்க. சாம்பார் ஆப்ப எனக்கு முதல்ல எனக்கு ஒரு கணக்கு தெரியணும். எது பழைய பாட்டுன்னு ஒரு கணக்கு தெரியணும். உங்க ஜெனரேஷனுக்கு முதல்ல எது பழைய பாட்டுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இனிய பொன்னிலாவே, என் இனிய பொன்னிலாவே, என் இனிய பொன், அது பழைய பாட்டு. தென்றல் உறங்கிய போதும் அப்படின்னு இருக்கு. ஆனா உண்மையிலேயே பழைய பாட்டு. நக்கலியா அவனுக்கு? அன்று வந்தது அது இல்ல. ஆனா சொல்லல தலையில ஆற்றியமா பாட்டு வரும். அது கேட்டு பழகிடுச்சு சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அப்பன் என்னடி ஆத்தா என்னடி ஒப்புக்கு தானடி. இது ரொம்ப பழசு போல இருக்கு. எனக்கே தெரியலையே. ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்காங்க. எல்லாம் வளர்த்திருப்பாங்க. அவங்க கிட்ட இப்படி சண்டை போடுறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு அந்த சிச்சுவேஷன் சாங் ப்ளே பண்ணுவாரு சார். இவருக்கு இதான் வேலை. உண்மையாவே இந்த பாட்டை நீங்க யார் காப்பாறீங்க? உண்மையிலே வந்து இந்த 4வது வரைக்கும் போல 2 வரைக்கும் மட்டும் எங்க மனைவிக்கும் எங்க அம்மாங்க தான். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஆனா அந்த லைனை கேட்கறப்ப அப்படியே அம்மாவுடைய வாழ்க்கையை அப்படி கண்ணுனால வந்துட்டு போதும். ஆமா. ஓகே ஓகே. ஒரு 90s தொடங்கி 2006ல வந்தது கூட பழைய பாடல் அப்படின்னு எனக்கு ஒரு அந்த உங்களை பொறுத்த வரைக்கும் இது பழைய பாட்டுன்னு தெரிஞ்சாதான் எனக்கு அது புரிஞ்சுக்க முடியும். ஆனா இது புதுசா இருக்கு. இந்த பாட்டு கேட்கணும்னு ஆசை எனக்கு. அதை வச்சாலே வேணாங்க. பாட்டு பாடவா, பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. பாட்டு போடுவீங்களா? நீங்களே பாடுவீங்களா? நீங்களே பாடுவீங்கன்னா நானே நேரத்துக்குன்னு சொல்லிடுவேன். பாட்டு போடனா மட்டும் பாடாத, அவங்களும் பாடுவாங்க. அது சேர்ந்து ஓடிட்டே வேற இருக்கும். ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கல? எரிச்சலா கேட்க முடியாது. என்ன பாட்டு பாடுவா? அது கேட்டாலே அப்படிதான் சார். இவ்வளவு கோவம் வருது உனக்கு? எரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ 4 முழுக்க எரிச்சலா இருக்கு. ஒரே டியூனா இருக்கும் சார் அந்த காலத்து பாட்டு. ஒரே டியூனா கூட சோகமும் ஒரே மாதிரி இருக்கும், ஹாப்பி ஒரே மாதிரி இருக்கும். இந்த காலத்துல ஒரு வைப் இல்ல. இங்க வாய் பண்றது நமக்கு அவ்வளவு சீக்கிரம் கச்சறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏர் யார் ரகத்துல அது நம்ம காலம். ஆனா சோக பாட்டு மாதிரி தான் இருக்கு. சோக பாட்டு தான் சார். ஆனா அதுல ஒரு சோல் இருக்கு சார். அந்த கேட்கும் போதே ஒரு நமக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு தூங்கிட்டே கூட கேட்கலாம். அந்த நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. வேற என்ன பாடல் ஆசையா நீங்க வைக்கிறப்ப வேணாங்கறாங்க? தேன் சிந்து தேவானம் சார். வடகரியாவும் தொடகரியாவும் போலாக்குது. என்ன அது? பழைய பாட்டு மேல கோபம் இல்ல சார். வாய்ஸ் சரியில்லை சார். அதான் தெரியுதுல. அப்புறம் என்ன? நிம்டா டோஸ் ஜஸ்ட் டெல் மீ. நான் ஒரு ஆசிரியை. ஐ அம் a teacher. I am supposed to use my voice every day. அதனால கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு. அதனால வாய்ஸ் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாட்டை மட்டும் கேட்டா பரவாயில்ல, அதை பத்தி பேசிட்டே இருப்பாங்க மணிக்கணக்கா. அதனால அவங்க அந்த வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி அந்த பாட்டு கேட்டாங்க, அந்த மாதிரி போயிடுவாங்க. பிளாஷ்பேக் போயிடுவாங்க. அதனால ஆக்சுவலா நீங்க ஒரு பாடலை பத்தி பேசுறது ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது? அது வந்து அவங்க அதனுடைய வரிகள் எல்லாம் ரசிக்க மாட்டாங்க சார். இவ்வளவு ஆழமான அர்த்தங்களா இருக்குன்றத ரசிக்க ஆரம்பிப்பாங்களா ஒரு ஆசை தான். ஏதாவது ஒரு பாட்டுல இந்த வரி உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க இருக்குல்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்து. போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. இல்லை தாயே அப்படி பாடுவாங்க சார். அது ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்க அழுவீங்க, நீங்க பாட்டு ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க சார். அவங்க நார்மலா பாடினா பரவாயில்ல, ஜானகி அம்மன் மனசுல உங்களுக்கு நினைப்பு வர. ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்காங்க. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இதோ ஒரு மாதிரி அவங்க தான் சிங்கர். ஒரு ஓய்வு கொடுக்கணும் சார். டீக்கா இருக்கட்டும், எதுக்கா இருக்கட்டும், ஒரு ஓய்வு கொடுக்கணும். ஓய்வுன்னு உனக்கு கிடையவே கிடையாது. நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஒரு வேலை செய்யறாங்கன்னு கேளுங்க சார். வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் சார் பாக்குறேன். அப்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது ஏதாவது பாட்டு கேட்டுட்டே இருந்தா என்ன வேலை பாக்குறோம்னே தெரியாதுங்க சார். இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். நான் ஒரு பாட்டு சொல்லப்பா தம்பி பாருங்க. ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். வாலிபம் பருவம் கிடைப்பது லேசா, உல்லாசம் உல்லாசம் கொண்டாட்டம் இங்கேதான். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். அனுபவி ராஜா இது பிடிச்சிருக்காது. இது நல்லா வைப்பா, நல்லா இருக்குல்ல. இதுக்கான இளமைக்கான பழைய பாட்டு ஒன்று இருக்குல்ல. என்னும் பூங்காற்று. நம்ம என்ன அந்தாட்சரி எங்க இளமை என்னும் வார்த்தைகள் தொடங்கள். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. லெஸ் டென்ஷன் மோர் வொர்க்.
மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். தாகம் பாடாத ராகம் நாளெல்லாம் சொல்லவா ஆஹா வந்துட்டாயா வைப்ரேஷன். நாளெல்லாம் சொல்லவா துள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை. சார் வடகரி அழுவதே திறமை அத்தனையும் உண்மை. பட்டுக்கோட்டை அம்மாளு இது மாதிரி வாங்க. பிள்ளையினாலு பொல்லாத சிரிக்கி பொன்னாட்டம் மினிக்கி பின்னாடி பழம் பறிப்பா. இருக்கு பிடிச்சிருக்கா 3 பாட்டு கிடைச்சிருக்கு. கருத்துக்களை கேளுங்க, அதுல இருந்து நீங்க சேவித்து இங்க பிரச்சனையே நான் நீங்க எங்களை கருத்து கேட்க சொல்றதுனால தான் நாங்க பாட்டே கேட்க வேணாங்கிறோம். ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க பிறக்கும் போது 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படத்த மாதிரியும் நாங்கெல்லாம் களிமணம் வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள காலத்தின் பாடலை அறிமுகப்படுத்தினா பரவாயில்ல. நீங்க இந்த பாடலை அறிவுரை சொல்வதற்கான கருவியாக பயன்படுத்தினால் அவர்களுக்கு பழைய பாடல் மீது எப்படி ஈர்ப்பு வரும்? எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமா தான்